ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ஷய திருதியை அன்றைக்கி கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்தெந்த ஷோரூமில் என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் கோல்டே வாங்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நாட்களில் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கோல்டு சேவ் பண்ண முடியும். கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. இன்னும் அக்ஷய திருதியை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கோல்டு ரேட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகளாவிய இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் இன்னும் ஹை பீக்கில் போயிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு மணி சேவிங்ஸ் மெத்தட்னு கூட இதை சொல்லலாம். இதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை 5 இயர்ஸில் அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லத்தரசியாக இருந்துட்டு நம்மளை எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் விசிட் பண்ணல அப்படின்னா ஒன் டைம் விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அக்ஷய திருதியைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டில் என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கோல்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் அப் டு 25% வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்டேஜில் ஃப்ரீ கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோல்டு ஒரு 18% இருக்க வேஸ்டேஜ் ஒரு 18% இருக்க ஒரு ஜுவல் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றனா அதில் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற ஜுவல் 18%ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுன் 53,000னா இப்போ 18% வேஸ்டேஜ் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 9,540 வரும். இதுக்குள்ள இந்த அமௌண்ட்டில் 25% வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது 2,385 ரூபா நமக்கு லாபம். ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வேஸ்டேஜில் வர அமௌண்ட்டில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வேஸ்டேஜே 25% வரைக்கும் ஃப்ரீன்னு நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கோல்டில், அதாவது நீங்கள் அக்ஷய திருதியை அன்னைக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டீங்க. அதாவது இப்போ ஒரு பவுன் எடுக்கிறீங்கன்னா 53,000னா அதில் 10% ஆஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அட்வான்ஸ் புக்கிங். இதுக்கு 5,300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒரு பவுனில் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு லாக் பண்ணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னைக்கு நம்ம முன்னாடியே அட்வான்ஸ் பே பண்ணதுனால அக்ஷய திருதியை அன்னைக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு காயின் அதாவது சில்வர் காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பவுன் அதாவது 8 கிராமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கிராமில் பார்த்திங்கன்னா வெள்ளி காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர்ஸும் போயிட்டு தான் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எல்லாமே டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு நோ ஆஃபர். அதாவது ஒரு சில ஷோரூமில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லைனா மேக்கிங் சார்ஜ் இல்லைனா டை சார்ஜ் இந்த மாதிரி 3ல் ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க காயினுக்காக. அக்ஷய திருதியை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காயினுக்காக அந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று போடுறாங்க இல்லைங்களா, அது இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காயினுக்கு நோ ஆஃபர். நம்ம எப்பவும் போல் டை சார்ஜ் பே பண்ணிவிட்டு கோல்டோட ரேட்டு காயினுக்கு பே பண்ணிவிட்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த ஆஃபருமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரோட டேட் எக்ஸ்பைர்ட் ஆகிறதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/5/2024 அன்னைக்கு இந்த ஆஃபர் எக்ஸ்பைர்ட் ஆகுது. அதாவது 27/4/2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது முடிகிற டேட் 12/5/2024. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸை உடனே பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இது வரைக்கும் வந்து டவுட்ஸ் கேட்டவங்களோடதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் முதல்ல இருந்து கோல்டை பற்றி நம்மக்கிட்ட கேட்ட எல்லா டவுட்ஸையுமே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான சொல்யூஷனையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து தங்க நகையாகவே நீங்கள் வாங்கி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்க நகை வாங்குறப்ப கோல்டு சிட்டாக போட்டு நம்ம சேவ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வேஸ்டேஜ்லேயே வந்து நிறைய அமௌண்ட் நமக்கு வேஸ்ட் ஆகுறதுனால கோல்டு சிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நானுமே பார்த்தீங்கன்னா கோல்டில் ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால கோல்டு மட்டும் சேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி சேவ் பண்ணுற ஒரு ஐடியா இல்லாததுனால நான் ஹாட் கேஷ் கொடுத்து தான் நிறைய கோல்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நானுமே கோல்டு சிட்டு போட்டிருக்கேன். நான் என்னென்ன கோல்டு சிட்டு, எத்தனை கோல்டு சிட்டு போட்டிருக்கேன், எத்தனை எனக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட ஆஃபர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, கோல்டோட ரேட் வந்து ஹை பீக்கில் போயிட்டே இருக்குது. இந்த டைமில் கோல்டு வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம யோசிச்சுட்டே தான் இருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்காமல் நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ கோல்டில் வந்து நிறையவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்னும் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் கையில் இருக்க அமௌண்ட்டை வந்து கோல்டாக மாற்றி வச்சுக்கோங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் மணி மட்டும்தான், நம்மளுடைய சேவிங்ஸ் மட்டும்தான். நம்ம கையில் பணம் இருக்கிற அப்போ மட்டும்தான் நமக்கு மதிப்பு மரியாதையும் கூட. இதை வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை. பணம் இல்லை அப்படின்னா பெற்றவங்க கூட பிள்ளைங்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. இது என் லைஃப்பில் நான் பார்த்துட்ருக்க ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நமக்கு கை கொடுக்குறது, அதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லைனா இப்போ குழந்தைங்களோட படிப்புக்காகட்டும், திருமணத்துக்காகட்டும், இல்லை வந்து நம்ம ஒரு லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும்போது கூட நம்ம வந்து அந்த நகைகளை விற்றோ இல்லை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற காயின்ஸுங்களை விற்றோ நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட அக்ஷய திருதி ஆஃபர் நான் வந்து உங்களுக்காக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.